إن الحمد لله والصلاة والسلام على أشرف رسل الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய வல்லவன் அல்லாஹ்வின் திருநாமம் கூறிதனை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை உருவாக்கி வளமளித்து வரும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். வணக்கத்துக்குரியவன் அந்த அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹுடைய உண்மையுள்ள அடியாரும் நன்றியுள்ள திருத்தூதருமாயிருக்கும் என்றும் உள்ளத்தினால் உறுதி பூண்டு நாவினால் சான்று பாருகிறேன். அந்த கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபீன்கள், கியாமத்து நாள் வரை அந்த நல்லவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் அனைவர் மீதும் வல்லவன் அல்லாஹ் காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமென்ற ஆவலோடு அவனது இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பர்களே, உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றி எடுத்து நடக்குமாறும், எவைகளையெல்லாம் கூடாது, பாவமானது என்று கூறி நம்மை தடுத்திருக்கிறானோ அது போன்ற செயல்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து அல்லாஹுவை பயந்து வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஏனென்றால் மிக வேகமாக கழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலும் நீண்ட கால மறுமை வாழ்க்கையிலும் மனிதன் வெற்றி பெற வேண்டுமென்றால் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றி எடுத்து மதித்து வாழ்ந்தாலே முடியும். இதற்கு நேர் மாற்றமாக நாம் நினைத்திருக்கக்கூடிய விதத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள், பட்ட படிப்புகள், செல்வச் செருக்குகள் எதுவும் பயங்கரங்களும் தண்டனைகளும் நிறைந்த அந்த கியாமத்துடைய நாளையில் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனத்தையும் தேடித்தராது என்ற உண்மையையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே வாழ்வதற்கென்று படைத்த ரப்பு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் குறிக்கப்பட்ட சொற்பகால வாழ்க்கை தந்து இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் நாம் அனைவரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும், இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மதத்தை, மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களும், மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவருடைய ஆசையும் அனைவருடைய எதிர்பார்ப்பும் அவாவும் நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், பிரச்சனை இல்லாமல், நோய் நம்பலம் இல்லாமல், எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று தான் எல்லா மனிதர்களும் ஆசைப்படுகிறார்கள். அதற்காகத்தான் இரவு பகலாக முயற்சி செய்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
உலக மக்களாகிய நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ, ஆசை வைக்கிறோமோ, எதற்காக ஆண்கள் பெண்களாக இரவு பகலாக முயற்சி செய்கிறோமோ, அதே நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் அடியார்களுக்கு அல்லாஹ்வும் விரும்புகிறான். எந்த ஒரு அடியானும் உலகத்திலே சிரமப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், நோய் நம்பலத்தோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹு தாலா விரும்புவதில்லை. அல்லாஹ்வும் விரும்புகிறான் அவனுடைய அருட்கொடைகளை மனிதன் அனுபவித்துவிட்டு அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தான் அல்லாஹ்வும் விரும்புகிறான். எனவேதான் அந்த சந்தோஷத்திற்காக நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் அடைந்து கொள்வதற்கான அழகான வழிகளை அல்லாஹு தாலா நமக்கு காட்டிக்கொண்டு, நமக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டு அழகான வாழ்க்கை வாழ்வதற்குரிய வாழ்க்கையை காட்டி தந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் மனிதர்கள் சில சந்தர்ப்பங்களில் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை அடைய முடியாமல் பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் சோதனைகளிலும் மாட்டிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். எதனால் இது வருகிறது என்றால், மனிதன் எதை முயற்சி செய்கிறானோ, எதை அடைய வேண்டும் என்று ஆசை வைக்கிறானோ, அதை அடைவதற்கு அல்லாஹ் காட்டி தந்த வழிகளை மறந்து தாம் நினைத்த விதத்திலே அதை அடைந்து கொள்வதற்காக மனிதன் முயற்சி செய்யும் பொழுது அவன் ஆபத்திலே மாட்டிக்கொள்கிறான். அல்லாஹு தாலா எப்பொழுதும் நாம் அவனுடைய நியமத்துக்களை அனுபவித்து விட்டு நன்றி செலுத்துவதை விரும்புகிறான். நாம் சாப்பிட்டாலும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டு முடிந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் தான் எனக்கு இதை தந்தான், நாம் வயிறார சாப்பிட வேண்டும், அழகாக நல்லதை சாப்பிட வேண்டும், சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆடை உடுத்தாலும் ஒரு ஆடையை கையில எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை உடுப்பதற்கு முன்னாலே இதை எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாதா, இதை எனக்கு உடுப்பாட்டி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திவிட்டு உடுப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மலசலம் கழிக்க சென்றாலும் மலசலத்தை அழகாக கழித்து விட்டு உடலுக்கு ஆரோக்கியம் வருகிறது, நல்லொரு திருப்தி அமைதி ஏற்படுகிறது. அல்லாஹ் விரும்புகிறான் அல்ஹம்துலில்லாஹில்லதி குஃப்ரானக், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னியல் அதா வ ஆஃபானி, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், என்னுடைய உடம்பிலே இருந்த அழுக்குகளை நீக்கிவிட்டு எனக்கு ஆரோக்கியத்தை மன திருப்தியை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் அனுபவித்து விட்டு அவனுக்கு நன்றி செலுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுது மனிதன் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறானோ அப்பொழுது வாழ்க்கை கசக்கிறது, அப்பொழுது வாழ்க்கை பிரச்சனையாக, வாழ்க்கை சோதனையாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நிம்மதிக்குரிய வழியாக இறை அச்சத்தை ஏற்படுத்துகிறான். அவனுடைய கட்டளைகளின் பக்கமாக அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் வழிகளை சொல்லித் தருகிறான். எந்த அளவுக்கு என்றால், குர்ஆனிலே பல வசனங்களை பல இடங்களிலே நமக்கு புத்திமதி சொல்லுகிறான். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு கிராமவாசிகள், தனி மனிதன் மாத்திரமல்ல, ஒரு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்கு பயந்து இறை அச்சம் உள்ளவர்களாக, தக்வா உள்ளவர்களாக ஆகி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவார்களாக இருந்தால் அந்த ஊரை அல்லாஹ் எந்த அளவுக்கு நிம்மதியாக வாழ வைப்பான் என்றால், அல்லாஹ் சொல்லுகிறான், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அவர்களுக்கு வானத்துடைய
பூமியுடைய அனைத்து பரக்கத்துக்களையும் திறந்து கொடுத்து விடுவோம். லேசாக அல்ல, வானத்துடைய பூமியுடைய எல்லா பரக்கத்துக்களையும் அவர்களுக்கு திறந்து கொடுப்போம். நிம்மதியாக வாழலாம், செழிப்பாக வாழலாம், சந்தோஷமாக வாழ்வதற்கு உரிய வழிகளை கொடுக்க வேண்டுமாக இருந்தால், பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அடியார்கள் என்ன செய்ய வேண்டும்? முழு உலக மக்களும் அல்ல, ஒரு நாட்டு மக்கள் அல்ல, ஒரு கிராமவாசிகள் ஒற்றுமையாக அல்லாஹ்வை பயந்தால் அந்த கிராமத்துக்கு நாம் அருட்கொடைகளை கொடுப்போம். அல்லாஹ் எந்த அளவுக்கு நிம்மதியாக வாழ வைப்பான் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தய்ர். நீங்கள் அல்லாஹ்வை சரியாக பயந்து நடந்தால் பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான், சிரமப்படுத்த மாட்டான். எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஒரு கிராமவாசிகள், ஒரு குடும்பம் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் அவர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு நிம்மதியாக வாழ வைப்பான் என்றால் லஸ்கைத்துஹுமுல் மத்தர ஃபில் லைல், அவர்களுக்கு இரவு நேரத்திலே நான் மழையை பொழிய வைப்பேன். பகல் நேரத்திலே மழை பொழிந்தால் மக்கள் கஷ்டப்படுவார்கள், சிரமப்படுவார்கள், தொழில் துறவுக்கு செல்ல கஷ்டப்படுவார்கள். எனவே அவர்கள் படுத்து உறங்கியதன் பின்னால் அவர்களுக்கு தேவையான மழையை நாம் பொழிய வைப்பேன். விழிக்கும் பொழுது மழையை நிறுத்தாட்டி விடுவேன். வலம் உஸ்மியஹும் சௌத்தர் ராத், எந்த அளவுக்கு அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை என்றால் இடி மின்னலுடைய சத்தத்தை கூட அவர்களுக்கு கேட்க செய்ய மாட்டேன். தக்வாவோடு வாழ்ந்தால், நிம்மதியாக வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளோடு வாழ்ந்தால் அல்லாஹ் அந்த அளவுக்கு நிம்மதியாக தேவையான மழை பொழியும். மனிதன் படுத்ததன் பின்னால் எழும்பும் பொழுது மழை நின்றுவிடும். அடுத்த நாள் காலையிலே அவனுடைய தொழில் துறவுக்கு, வேலை வெட்டிகளுக்கு செல்லலாம் என்ற அளவுக்கு அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய அருட்கொடை, வானம் பூமியுடைய பரக்கத்துக்கள் திறக்கப்பட்டு விட்டது என்றால் எந்த அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கை என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸ்களிலே வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு வருவார்கள். உலகத்திற்கு வந்து அவர்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பார்கள். யகூதிகளோடு நசாராக்களோடு யுத்தம் புரிவார்கள், சிலுவைகளை உடைத்து எறிவார்கள், வீணை கருவிகளை உடைத்து எறிவார்கள். நிம்மதியான மக்கள், உலகத்தில் அனைத்து மக்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அனைவரும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, பாவமே செய்யாத மக்களாக மாறிவிடுவார்கள். எல்லா மக்களும் சந்தோஷமாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாகவே மாறியதன் பின்னால் அல்லாஹு தஆலா வானத்தை பார்த்து சொல்லுவான், யா சமாஉ அஹ்ரிஜி பரகாத்திகி. பூமியை பார்த்து சொல்லுவான், யா அர்து ருத்தி பரகாத்திகி. வானமே, இப்பொழுது உன்னுடைய அருட்கொடைகளை, பரக்கத்துக்களை நீ வெளிப்படுத்தி, பூமியே உன்னுடைய பரக்கத்துக்களை நீ வெளிப்படுத்தி என்று அல்லாஹ் வானத்துக்கும் பூமிக்கும் சொல்லுவான். இப்பொழுது என்றால் எல்லா மக்களும் அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறார்கள், யாருமே பாவம் செய்யவில்லை, அனைவரும் இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழுகிறார்கள் என்றால் வானத்தை பார்த்து சொல்லுகிறான், வானமே அஹ்ரிஜி பரகாத்திகி, உன்னுடைய பரக்கத்தை நீ வெளிப்படுத்தி. பூமியை பார்த்து சொல்லுகிறான், ருத்தி பரகாத்திகி, உன்னுடைய பரக்கத்துக்களை நீ வெளிப்படுத்தி என்று சொன்னால் வானத்திலிருந்து பூமியிலிருந்து எந்த அளவுக்கு பரக்கத் உலகத்துக்கு வரும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே ஒரு மாதுளம் பழத்தை ஒரு குடும்பத்துக்கு சாப்பிட்டு பசி போகும் அளவுக்கு ஒரு மாதுளம் பழத்துடைய பரக்கத் இருக்கும். அதனுடைய பழங்களை சாப்பிட்டதன் பின்னால் அதனுடைய கோதினால் ஒரு ஊர் மக்களுக்கு நிழல் இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மாதுளம்பழத்துடைய பரக்கத் இருக்கும். ஒரு ஆற்றிலே பால் கறந்தால் ஒரு குடும்பத்துக்கு வயிறார குடிப்பதற்கு பால் போதுமாக இருக்கும். ஒரு மாட்டிலே பால் கறந்தால் ஒரு ஊர் மக்களுக்கு போதுமான அளவுக்கு அல்லாஹ் பாலை கறக்கச் செய்வான்.
அந்த அளவுக்கு ஆடு மாட்டிலும் பரக்கத் ஏற்படும், பழங்களிலும் பரக்கத் ஏற்படும். ஏன்? மக்கள் பாவம் செய்யவில்லை, அனைவரும் இறையச்சத்தோடு இருக்கிறார்கள். வானத்திலே இருந்து பூமியிலே இருந்து அல்லாஹ் பரக்கத்துக்களை திறந்து கொடுக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவு லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு கிராமவாசிகள் அவர்கள் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டினால் வானம் பூமியுடைய பரக்கத்துக்களை அவர்களுக்கு திறந்து கொடுப்போம். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. அனைவரும் மாற்றம் செய்கிறார்கள், இரவு பகலாக மாற்றம் செய்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் அதை செய்யாது எங்களை பொய்ப்பிக்கிறார்கள், எங்களுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்கிறார்கள். அதன் காரணமாக அவர்களை நாம் பிடித்தோம். எதனால் என்றால் வேறொரு காரணத்துக்காக அல்ல, அவர்கள் செய்ததன் விளைவாக அவர்களை நாம் பிடித்து கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சோதனைகள், தண்டனைகளை எங்களால் தாங்க முடியாது. வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்களில் அவன் எங்களை சோதிக்கிறான். எதற்காக சோதனை என்றால் நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய தண்டனையை எங்களால் தாங்க முடியாது. உலகத்திலே எத்தனையோ சமூகத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறான். அவனுடைய தண்டனைகளுக்கு இதுதான் தேவை என்று இல்லை. அவன் பறவைகளையும் தண்டனையாக அனுப்பலாம், மழையையும் தண்டனையாக அனுப்பலாம். அவனுடைய படைப்புகள் ஏராளமாக இருக்கிறது. காற்றும் அவனுடைய தண்டனை தான், வெள்ளமும் அவனுடைய தண்டனை தான். தண்டனையால் சமூகங்களை அழித்திருக்கிறான், இருந்த இடம் தெரியாமல் ஆக்கி இருக்கிறான். ஆனாலும் அல்லாஹ் மனிதர்களை இறக்கப்பட்டதன் காரணத்தினால் தண்டிப்பதற்கு முன்னால் சோதிக்கிறான். எதற்காக சோதிக்கிறான் என்றால் லஅல்லஹும் யர்ஜிஊன், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். நீங்கள் செல்லக்கூடிய வழி தவறானது, வேகமாக செல்லுகிறீர்கள், நோக்கத்தை இழந்து செல்லுகிறீர்கள். எனவே பாதையை திருப்பிக் கொள்ளுங்கள், சரியான வழிக்கு வந்து விடுங்கள் என்று நம்மை ஒரு கணம் சோதிப்பதற்காக, நம்மை திருத்துவதற்காக அவ்வப்போது சில சோதனைகள். அல்லாஹ் ஒரு இடத்திலே அல்ல, இரண்டு இடத்திலே அல்ல, சுமார் 30க்கும் அதிகமான இடங்களிலே குர்ஆனிலே சொல்லுகிறான், நாம் உங்களை சோதிப்போம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டது என்றால் ஃபஜ்ர் தொழுகையிலே சூரத்து சஜதாவும் சூரா தஹ்ரும் ஓத வேண்டும். எதற்காக ஓதுகிறோம் என்றால் நாம் எங்களுடைய ஆரம்பத்தை நினைக்க வேண்டும், இந்த உலகத்துடைய ஆரம்பத்தை நினைக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை எதற்காக படைத்தான்? சூரா தஹ்ரிலே அல்லாஹ் ஆரம்பத்திலேயே சொல்லுகிறான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ் நப்தலி, நாம் மனிதர்களை ஆண்களிலிருந்தும் பெண்களிலிருந்தும் படைத்தோம். எதற்காக என்றால் அவர்களை சோதிப்போம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனையிலிருந்து தப்ப முடியாது. வெள்ளிக்கிழமை ஆனாலே ஏன் இதை ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால், வாழ்க்கை என்பதே சோதனை தான். அதிகாலையிலேயே மனிதன் இதை விளங்க வேண்டும். சூரா தஹ்ரிலே அல்லாஹ் அவ்வாறு சொல்கிறான், வெள்ளிக்கிழமையிலே ஓத வேண்டும் சூரத்துல் கஹ்ஃப். சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஜஅல்னா மஅல் அர்தி ஸீனத்தல் லஹா லினப்லுவஹும், நாம் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் உலகத்தை அலங்கரிப்பதற்காக அலங்கார பொருட்களாக படைத்து வைத்திருக்கிறோம். இவைகளுக்கு மத்தியில் நீங்கள் எவ்வாறு வாழுகிறீர்கள் என்று உங்களை சோதிப்பதற்காக. ஒவ்வொரு சூறாவையும் சூரா முழுக்க எடுத்துக்கொண்டோம் என்றால், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும், அவன் ஹயாத்தையும் மௌத்தையும் தந்தது உங்களை சோதிப்பதற்கு. இவ்வாறு ஒரு இடமல்ல, சோதனை என்பது இதனால் தான் என்று அல்ல. அல்லாஹ் எதை நினைக்கிறானோ அதனால் சோதிக்கலாம். ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்கி எழும்புகிறான் இரவிலே, அனைவரும் படுத்திருக்கிறார்கள், இவனும் படுத்திருக்கிறான், பஞ்சனை மெத்தையிலே இருக்கிறான், ஆனால் தூக்கம் வரவில்லை என்றால் அதுவும் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். அல்லாஹ்வுக்கு சோதனைக்கு இதுதான் தேவை என்று இல்லை.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ' வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். எதனால் சோதிப்போம் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்திலே கொஞ்சம் பயம். மற்றவர்களுக்கு ஆபத்து வருகிறது, அதை கண்டு நாம் பயப்படுகிறோம். இது ஒரு சோதனை. பெரிய பயத்தை கொண்டு அல்ல, கொஞ்சம் பயத்தை கொண்டு சோதிப்போம். வல்ஜூ, கொஞ்சம் பசியை கொண்டு சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களுடைய பணத்தை குறைத்து, உங்களுடைய வருமானத்தை குறைத்து, உங்களுடைய குடும்பங்களிலே மரணங்களை ஏற்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் இது என்னுடைய தவறினால் வந்தது அல்ல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வினால் ஏற்படுகிறது என்ற சிந்தனை முதலாவது வர வேண்டும். உலகத்திலே நாம் எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும், ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும், முழு அதிகாரமும் நம்முடைய கரத்திலே இருந்தாலும் எங்களால் அணுவையும் அசைக்க முடியாது. அல்லாஹ் நாடினது மாத்திரம் தான் நடைபெறுகிறது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று. வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுக்கு சோதனை வரும் பொழுதெல்லாம், பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எந்த ஒரு சோதனை வந்தாலும் இது அல்லாஹ்விடத்தில் இருந்து வருகிறது, நாமும் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு போகத்தான் போகிறோம் என்ற இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் பொறுப்பு சாட்டுவார்கள். அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனைகள் வாழ்க்கையிலே பல விதத்திலே வரலாம். எதனால் வருகிறது? அல்லாஹ்வை விட்டு நாம் கொஞ்சம் வழி தவறும் பொழுது எங்கள் மீது இறக்கப்பட்டதனால். முழு நாட்டுடைய நிலைமையும் நமக்கு தெரியும். இன்று இதுதான் நடைபெறுகிறது என்று நாம் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்ற தேவையில்லை. முழு நாட்டிலும் ஒவ்வொரு பகுதியிலும் எந்த ஒரு இடமும் எஞ்சி இல்லாமல், மிச்சமில்லாமல் முழு நாடும் சிவப்பு கோடாக, சிவப்பு வளையமாக அறிவிக்கப்பட்டு மிக பயங்கரமான நிலைமை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எதனால் ஏற்படுகிறது? அல்லாஹ் நம் அனைவரையும் சோதிக்கிறான். அவர்கள் தான் சோதிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு தான் தண்டனை வருகிறது. நாம் நல்லவர்களாக இருக்கிறோம், அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விட்டான் என்று திருப்தி அடைவதற்கு அல்ல, அவர்களை விட அல்லாஹ் எங்களை சோதிக்கலாம். அவர்களுக்கு பிரச்சனை வந்துவிட்டது, அனுபவிக்கிறார்கள். நாம் அவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ளுகிறோம் என்று எங்களை பார்ப்பதற்கு எங்களையும் அல்லாஹ் சோதிக்கிறான். முழு நாடும் சிவப்பு வளையமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் பிரச்சனை, அனைவருக்கும் சோதனை. எனக்கு வந்தது போன்று நாம் நினைக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம் முதலாவது நாம் நெருங்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு சோதனை வந்தாலும் இது அல்லாஹ்வினால் வருகிறது. எந்த அளவுக்கு என்றால், அபூ தாவூதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அவர்கள் ஒரு முறை ஒரு பயணம் போய்கொண்டிருக்கிறார்கள். அபுவா என்ற பகுதிக்கும் ஜஹ்ஃபா என்ற பகுதிக்கும் மத்தியிலே சஹாபாக்களோடு போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கும் பொழுது கடுமையாக இருள், பயங்கரமான காத்து, தாங்க முடியாது, எங்கே செல்லுவது என்று தெரியாது, தாங்க முடியாத, வாழ்க்கையிலே பார்க்காத காட்சி, இருள் பயங்கரமாக இருக்கிறது, உலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாத ரசூலுல்லாஹ் உடனே அவர்களுடைய நாவினால் வருகிறது, குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற சூராவையும், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூராவையும் திரும்ப திரும்ப ஓதுகிறார்கள், திரும்ப திரும்ப ஓதுகிறார்கள். ஓதிவிட்டு பக்கத்தில் இருந்த உக்பா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், யா உக்பா தஅவ்வது பிஹிமா, உக்பா இந்த ரெண்டையும் ஓதி ஓதி அல்லாஹ்விடத்திலே காரணம் தேடுவீராக.
ஃபமா தஅவ்வத முத்தஅவ்விதுன் பிமிஸ்லிஹிமா, எந்த ஒரு பாதுகாப்பாளனும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களும் இது போன்ற ஒன்றினால் பாதுகாப்பு தேடவே முடியாது. எனவே இதை அதிகமாக ஓதுங்கள் என்றார்கள். அப்பொழுதிலே இருந்து ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக அந்த சூறாக்களை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேண்டுமாக இருந்தால் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே இருந்து தான் வருகிறது என்பதை நம்பிய நாம் அவனிடத்திலேயே மீள வேண்டும். நாம் செய்த தப்பு தவறுகளினால் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். அவர்கள் தவறு செய்தார்கள், அவர்கள் குற்றம் செய்தார்கள் என்பதை விட அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் செய்த தவறுகளினால் அல்லாஹ் மற்றவர்களை சோதிக்கிறான் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். நாமும் நல்லவர்கள் அல்ல, நாமும் அநியாயம், எங்கிலும் தவறு ஏற்பட்டிருக்கலாம். தவறு ஏற்படாமல் மனிதன் இல்லை. குத்தம் செய்வது குத்தம் அல்ல, ஆனாலும் அதற்கு பின்னால் தௌபா செய்யாமல் மமதையோடு இருக்கிறானே, அகங்காரத்தோடு இருக்கிறானே, தற்பெருமையோடு இருக்கிறானே, நான் யாருக்கும் அநீதி செய்வதில்லை, நான் தவறு செய்வதில்லை, நான் பாவம் செய்வதில்லை என்று அகங்காரத்தோடு வாழ்பவன் தான் குற்றவாளியே தவிர தவறு செய்வன் மனிதன். அதற்குத்தான் அல்லாஹ் தௌபாவை வைத்திருக்கிறான். அதற்குத்தான் அவன் கஃபூர் என்று சொல்லுகிறான், நான் கஃபார் என்று சொல்லுகிறான். நாம் பாவ மன்னிப்பை பாவத்தை மன்னிக்க கூடியவன் என்று சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் லம் துذنبு லذهبல்லாஹு பிக்கும், நீங்கள் மாத்திரம் தவறு செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான். தவறு செய்யவில்லை என்றால் அழித்து விடுவான். லதஹபல்லாஹு பிகௌமின், உங்களை அழித்துவிட்டு வேறொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் தவறு செய்வார்கள், குற்றம் செய்வார்கள். அவர்கள் தவறு செய்துவிட்டு உங்களை போன்று நான் நல்லவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். மாற்றமாக என்ன செய்ய, தவறு நடந்துவிட்டது, தவறு செய்து விட்டேன், ஆனால் அதோடு நான் நிறுத்திக் கொள்வதில்லை, நான் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறேன், தௌபா செய்கிறேன் என்று அவர்கள் தௌபா செய்வார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ், ஏனென்றால் 99 திருநாமங்கள் இருக்கின்றன அல்லாஹ்வுக்கு. அதிலே பல திருநாமங்கள், அதனுடைய அர்த்தம் அவன் கஃபூராக பாவங்களை மன்னிக்க கூடியவனாக, கஃபாராக பிழை பொறுக்க கூடியவனாக, அஃபுவாக குற்றங்களை மன்னிக்க கூடியவனாக, சத்தார் குற்றங்களை தவறுகளை மறைக்க கூடியவனாக அவன் இருக்கிறான் என்றால், நீங்கள் பாவமே செய்யவில்லை என்றால் அவன் யாரை மன்னிப்பது? எனவே அவன் பேரை இல்லாமலாக்க மாட்டான். உங்களை அழித்துவிட்டு வேறொரு சமுதாயத்தை உருவாக்கி அவர்கள் தவறு செய்து அதன் பின்னால் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான். அதற்கு பின்னால் சொல்லுவான், நான் கஃபூராக, நான் கஃபாராக இருக்கிறேன் என்று. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தவறு மனிதன் செய்வான். தெரிய வேண்டுமென்றே உலகத்திலே யாருமே தவறிழைப்பதில்லை. ஆனாலும் தெரியாமல் தவறு நடைபெறுகிறது, உடனே அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். மனிதர்கள் தவறு செய்யும் பொழுது வாழ்க்கையிலே சோதனைகள் ஏற்படும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னீ லாஸில்லா, நான் அல்லாஹ்வுக்கு சில பொழுது தவறு செய்வேன். ஃபாரா அஸர மாசியதி ஃபிம்ராதி, அந்த தவறுடைய பிரதிபலிப்பை நான் என்னுடைய மனைவியிலே பார்ப்பேன். وإني لعاصي الله وأرى أثر معصيتي في دابتي وفي بيتي وفي فار بيتي. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தால், ஒரு குற்றம் செய்தால், அதனுடைய மாற்றத்தை, அதனுடைய தாக்கத்தை என்னுடைய மனைவியிலே பார்ப்பேன், என்னுடைய வாகனத்திலே பார்ப்பேன், என்னுடைய வீட்டிலே பார்ப்பேன், என்னுடைய வீட்டிலே ஓடி திரியக்கூடிய எலியிலே பார்ப்பேன் என்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அழகாக சந்தோஷமாக இருந்த மனைவி திடீரென எதிர்த்து பேசுகிறாளா? வாழ்க்கையிலே திடீரென மாறிவிட்டாளா? அவளுடைய குத்தம் அல்ல, நான் ஏதோ தவறு
தவறு செய்தேன், எனவே அல்லாஹ் அவளால் என்னை சோதிக்கிறான். அழகாக ஓடிக்கொண்டிருந்த வாகனம் திடீரென நின்று விட்டதா, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இதைத்தான் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். உடனே நான் இஸ்திக்ஃபார் பக்கம் போவேன். மனைவிக்கு திட்டுவதிலே அர்த்தமில்லை, வாகனத்தை ஏசுவதிலே அர்த்தமில்லை. அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். வீட்டுக்குள்ளே எலி நடமாடுகிறது என்றால் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார். அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். இதைத்தான் நல்ல மனிதர்கள், நம்முடைய ஸலஃபு ஸாலிஹீன்கள் உணர்ந்தார்கள். அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்லுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களிடத்திலே பல மனிதர்களும் வந்து சொன்னார்கள், வாழ்க்கையிலே பிரச்சனை, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எடுக்கும் வியாபாரம் எல்லாம் நஷ்டத்திலே போய்கொண்டிருக்கிறது, மழை இல்லை என்றெல்லாம் சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னான், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நான் சொன்னேன் நீங்கள் அனைவரும் உங்களுடைய ரப்பிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இஸ்திக்ஃபார் செய்தால் யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. நீங்கள் தௌபா செய்தால் உங்களுக்கு அதிகமான ஆண் குழந்தைகளை தருவான், செல்வத்தை கை நிரம்ப தந்து விடுவான், வானத்திலே இருந்து மழையை பொழிய வைப்பான், பாய்ந்து ஓடக்கூடிய நீரருவிகளையும் உருவாக்கி தருவான். தௌபா செய்யுங்கள் என்று தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிறது என்றால் ஏதோ நம்மினால் ஏற்பட்ட தவறுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூனு ஃபீ ஹாதிஹில் உம்மத்தி ஹஸ்ஃபுன் வ மஸ்ஹுன் வ கத்ஃப். இந்த உம்மத்திலே ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்துவிட்டது என்றால் மக்கள் பூமிக்குள்ளே சுரி வாங்கப்படுவார்கள், ஒரு மாற்றப்படுவார்கள், வானத்திலே இருந்து கல் மாறி பொழியப்படுவார்கள், மழைக்கு பதிலாக கல்லெறிய கல்கள் மழையாக பொழியும் என்றார்கள். இதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அனுஹ்லக் வ ஃபீனஸ் ஸாலிஹூன். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிலே நல்லவர்கள் இருந்தாலும் எங்களுக்கு தண்டனைகள் சோதனைகள் வருமா, நாம் அழிக்கப்படுவோமா என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பலா இதா கஸுரல் ஹபுசு. ஆம், நல்லவர்கள் இருந்தாலும் சோதனைகள் தண்டனைகள் வரும். எப்பொழுது பாவம் அதிகரிக்கிறதோ அப்பொழுது தண்டனைகளை சோதனைகளை எதிர்பாருங்கள் என்றார்கள். எனவே நாம் நல்லவர்களாக இருந்தாலும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தவறுகள் அதிகரிக்கும் பொழுது அவைகள் தண்டனையாக சோதனையாக மாறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் பல சந்தர்ப்பங்களிலும் துஆ கேட்டிருக்கிறார்கள். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபி தோழர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஹலக்கத்தில் அம்வால் வன்கதாத்திஸ் சுபுல். அல்லாஹ்வுடைய தூதரே, பொருட்கள் எல்லாம் செத்து மடிகின்றன, கால்நடைகள் செத்து மடிகின்றன, போவதற்கு வருவதற்கு வழி இல்லாமல் வழியெல்லாம் அழிந்து விடுகின்றன. பயங்கரமான மழை. அல்லாஹ்விடத்திலே மழை இல்லாமல் செய்வதற்கு, மழை நின்றுவதற்கு துஆ கேளுங்கள் என்றார்கள். உடனே மிம்பரிலே இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் இந்த மலையை எங்களுக்கு சூழால் பொழிய வைப்பாயாக, எங்கள் மீது நீ பொழிய வைக்காதே யா அல்லாஹ். இன்னும் சொன்னார்கள், அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபாலி வ மனாபிதிஷ் ஷஜரி வல் லிராப் வபுதூனில் ஔதியா. யா அல்லாஹ் இந்த மலைகளை எங்கள் மீது பொழியாமல் எங்களை சுத்தி ஓடக்கூடிய வாய்க்கால்களிலே பொழிய வைப்பாயாக, மலைகளிலே பொழிய வைப்பாயாக, மரங்களுக்கு நீராக அவைகளை ஊற்றுவாயாக, எங்களை இந்த மலையை கொண்டு தண்டிக்காதே யா அல்லாஹ் என்று துஆ கேட்டார்கள். மிம்பரிலே இருந்து இறங்குவதற்கு முன்னால் வெயிலை பார்த்தார்கள் என்று வரலாறு வருகிறது. எனவே எல்லா சோதனைகளிலிருந்தும் அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். துஆக்களை பாடமாக்க வேண்டும். சந்தர்ப்ப துஆக்கள் என்று உலமாக்கள் எங்களை வழிகாட்டுகிறார்கள். சந்தர்ப்ப துஆ என்று பேசும் பொழுதே நாம் சாப்பிடுவதும் துஆ, வெளிவாசல் போகும் பொழுது, படுத்து உறங்கும் பொழுதும் எழும்பும் பொழுதும் இந்த துஆக்களை மாத்திரம் தான் பாடமாக்கி வைத்திருக்கிறோம். இது அல்லாத முழு வாழ்க்கையையும் இஸ்லாம் துஆவோடு இணைத்து வைத்திருக்கிறது. மழை
பெய்யும் பொழுது எவ்வாறு, மழை இல்லாத நேரத்தில் எவ்வாறு, சிறிய மழை பெய்தால் எவ்வாறு, மழை பெய்ய ஆரம்பித்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பிரயோசனமுள்ள மழையாக இந்த மழையை பொழியச் செய்வாயாக என்று திரும்ப திரும்ப அதை ஓதுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மழை கடுமையாக ஆபத்தாக சொல்லும் பொழுது ஆரம்பத்திலே நான் சொன்ன அந்த துஆவை ஓதுவார்கள். இவ்வாறு திரும்ப திரும்ப பலவிதமான துஆக்களை ரசூலுல்லாஹ் ஓதி தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் செய்த பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். நாம் ஆபத்துக்கள் அனர்த்தங்கள் வரும் பொழுது அங்கே புதினம் பார்க்க செல்லாது, அங்கே போட்டோ எடுக்க வீடியோ பண்ண செல்லாது, வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க வேண்டும். பாதைகளிலே நீர் வழும்பி நிரம்பி செல்லுகிறது, எந்த இடத்திலே குழி இருக்கிறது, எந்த இடத்திலே நீர் நிரம்பி இருக்கிறது என்று தெரியாது. நடந்து செல்வதும் பயங்கரமாக இருக்கிறது. எனவே வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க வேண்டும், துஆவோடு திக்ரோடு இருக்க வேண்டும். தஹஜ்ஜுதிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். ஒரு சாரார் குடிக்கவும் நீர் இல்லாமல், சாப்பிட உண்ண வழி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக துஆ கேட்க வேண்டும். ஏனைய காலங்களில் கூட நோயாளிகள் இருந்தால் மருந்துகளோடும் அவஸ்தையோடும் எவ்வளவு சிரமமாக வாழ்க்கை கழிப்பார்கள். இந்த நேரத்திலே குடிக்க நீரும் இல்லாமல், வெளிவாசல் போக இடமும் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்றால், நோயாளிகளும் வயசாளிகளும் சிறு குழந்தைகளும் எங்கிருந்து அவர்கள் ஆறுதல் சொல்லுவார்கள்? கண்ணீர் வடிக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுக்காக நாம் இரவு பகலாக துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீள வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். உதவிக்கரம் நீட்டுகிறோமா என்று அல்லாஹ் எங்களை சோதிப்பதற்கு தான் இது போன்ற நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நினைக்கலாம், மாஷா அல்லாஹ் வருடத்துக்கு ஒரு முறை நான் கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்கிறேன், இந்த முறையும் ஜகாத்தை தான் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜகாத்தோடு நிறுத்திக் கொள்வதல்ல. அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான், செல்வத்தை தருகிறான், பணத்தை தருகிறான். எதற்கு என்றால், வாழ்க்கையிலே சோதனைகள் இவ்வாறு வரும் பொழுது நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்று. ஜகாத்து கொடுக்கிறோம் என்று சந்தோஷம் தான், எதை கொடுக்கிறோம்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 100க்கு கணக்கு பார்த்து 100க்கு 2.5 வீதத்தை கொடுக்கிறோம். 100 ரூபாய் இருந்தால் 2 ரூபாய் 50%. 1 லட்சம் இருந்தால் 2500 ரூபாவை கொடுக்கிறோம். இதை கொடுத்துவிட்டு நம்முடைய கரத்திலே 97,500 ரூபாவை வைத்திருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த அந்த 2500 ரூபாவை அல்ல, உன்னுடைய கையிலே நீ 97,500 ரூபாவை வைத்திருக்கிறாயே, இதனை நீ என்ன செய்கிறாய் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மாலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அவர்களுடைய பணத்திலே எத்தனையோ செலவினங்கள் இருக்கின்றன. கட்டாயமாக ஜகாத்தும் கொடுக்க வேண்டும், கேட்டு வரக்கூடிய யாசகர்களுக்கும் கொடுக்க வேண்டும். பிரச்சனைகளோடு யாரிடத்திலும் கேட்காமல் மௌனிகளாக வாய் மூடி பிரச்சனையோடு கௌரவமாக வாழுகிறார்கள். அவர்களை தேடி சென்றும் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், நல்லடியார்கள் வயுதைமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. அல்லாஹ்வுடைய அன்பினால் அவர்கள் மிஸ்கீன்களுக்கும் கொடுப்பார்கள், யதீம்கள் அனாதைகள் பெற்றோர்கள் இல்லாத அனாதைகளுக்கும் கொடுப்பார்கள், கைதிகளை விடுதலை செய்வதற்கும் செலவழிப்பார்கள். செலவழிப்பது என்பது நல்ல வழி என்பது ஒரு வழி அல்ல. அல்லாஹ் எத்தனையோ வழிகளை ஏற்பாடு செய்திருக்கிறான். வசதியோடு இருந்தவர்கள் இன்று அனாதரவற்ற நிலைமையிலே பாடசாலைகளிலும் பள்ளிவாசல்களிலும் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். உடுக்க உடுப்பில்லாமல், உண்ண வழி இல்லாமல், குடிக்க நீர் இல்லாமல், எடுக்க மருந்து இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சேகரிக்கும் பொழுது சில்லறை காசுகளை அல்ல, உடுத்து ஒதுக்கிய ஆடைகளை அல்ல, நல்லதை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபுதும். நீங்கள் சம்பாதித்ததில் நல்லவைகளை அள்ளி கொடுங்கள். வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன். நீங்கள் மோசமானவைகளை கொடுக்க நினைக்கவும் வேண்டாம்.
ஏனென்றால் இந்த இடத்திலே உங்களை வைத்து பாருங்கள், உங்களுக்கு சோதனை வந்து விட்டது, உங்களுக்கு பிரச்சனை வந்து விட்டது. இப்பொழுது யாரிடத்திலேயாவது கேட்டால் அவர்கள் உடுத்த உடுப்பை தருகிறார்கள். பழைய உணவை உங்களுக்கு தந்தால் எவ்வாறு எடுப்பீர்கள்? வலஸ்தும் பிஆகிதீஹி இல்லா அன் துமிது ஃபீ. இதை நீங்கள் முகத்தை சுருட்டி கொண்டல்லவா எடுப்பீர்கள். இதே போன்று தான் அங்கு தஞ்சம் பூந்திருக்கக்கூடியவர்களும் வசதியுள்ளவர்கள் நேற்று வரைக்கும் சமூக தலைவர்களாக, அரசியல்வாதிகளாக, சமூக தொண்டர்களாக, பாடசாலை அதிபர்களாக, ஆசிரியர்களாக, அறிஞர்களாக, செல்வந்தர்களாக, கொடை வள்ளல்களாக இருந்தார்கள். ஒரு நொடி பொழுதிலே ஏழைகளாக, அனாதரவற்ற நிலைமையிலே மாறிவிட்டார்கள். இவர்களுக்கு அழகாக உறவுக்கரம் நீட்டுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மாஷா அல்லாஹ், கொழும்பு மக்களை எல்லா வழிகளிலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இந்த சோதனைகளின் பொழுதும் சோதனைகளை அனுபவிக்காது அவர்களுக்கு கரம் நீட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். வல்லவன் அல்லாஹ் இது போன்ற நிலைமைகளை காலமெல்லாம் நமக்கு தந்தருள்வானாக. கொடுக்கும் பொழுது மாஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய தினத்திலும் எதிர்வரக்கூடிய ஜும்மாவுடைய தினத்திலும் வரக்கூடிய அனைத்து வருமானங்களையும், சேர்க்கப்படக்கூடிய அனைத்து தான தர்மங்களையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பதற்கு நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எண்ணி அல்ல அள்ளி கொடுப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை செய்வானாக. நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள், மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய உடலிலே ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருள்வாயாக. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. வீண் வழக்கு வம்புகள் நம்மை பாதுகாப்பாயாக. தலை தூக்க முடியாத கடன் தொல்லைகள் இருந்து யா அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. இயற்கை அனர்த்தங்களிலே யாரெல்லாம் மாட்டி தவிக்கிறார்களோ யா அல்லாஹ் அந்த அனைத்து மக்களையும் ஆபத்துக்களிலிருந்து பாதுகாப்பாயாக. இழந்தவைகள் அனைத்தையும் அதைவிட இருந்ததை விட நீட்டி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் முழு நாட்டுடைய நிலைமைகளையும் சீராக்குவாயாக. முழு உலக மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கி அருள்வாயாக. கலிமாவோடு வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வாயாக. உலக வாழ்க்கையை விட மன்னரை வாழ்க்கையை ஒளிமயமானது ஆக்கி தந்தருள்வாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஒதுங்கும் தலமாக ஆக்கி தந்தருள்வாயாக. வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின்